ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா லக்கி வீல் தான் ஸ்பின் பண்ண போகிறோம். நம்ம லக்கி வீல் ஆல்ரெடி நான் வந்து ஸ்பின் பண்ணியிருந்தேன். 70% கிடச்சிச்சு. அதுக்கு நான் கரெக்டாக நான் வாங்கிட்டேன். இப்போ வந்து 80% கிடச்சிச்சு. அதுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அதுக்கடுத்து அடுத்த ஸ்பின் போடுவோம். நமக்கு 9 டைமண்ட்டோ இல்லை 99 டைமண்ட்டோ கிடச்சிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சா சுற்றுவேன். ஆனால் எப்போ கிடைக்குன்னு யாருக்கு கைஸ் தெரியும். ஆனால் நம்ம லக்கி வந்து இருக்கா இல்லையான்னு நீங்களே பார்த்துருங்க. பார்த்துட்டு எப்போ கிடைக்கும் நீங்களே ஒரு தெரிஞ்சுன்னா கமெண்ட் கூட பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து 60% விழுந்ததுனால அதில் நான் வவுச்சர் வாங்கிடுவேன். ஏன்னா அதுதான் கம்மியான டைமண்ட் இருக்குன்னு. அதுக்கடுத்து அடுத்த ஸ்பின் போட்டாச்சு. 99 டைமண்ட்டப்பா, ஒரு வழியே 99 விழுந்துருச்சு. இதுக்கு வந்து மேல் பண்டில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல் பண்டில் வாங்கிடுவேன். ஏன்னா அதுதான் அதிகமாக டைமண்ட்றதுனால அது 99 டைமண்ட்டுக்கு அது மேல் பண்டில் வாங்கியாச்சு. ஒரு வழியாக வெற்றிகரமாக மேல் பண்டில் எடுத்தாச்சு. சரி 9 டைமண்ட் எப்போ விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்பின்னும் போடலாம். 9 டைமண்ட் விழுந்துருச்சுன்னா அப்படியே ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்பின் பண்ணுவேன். கடைசியில் பார்த்தா அது 75% விழுந்துடும். சரி கம்மியான டைமண்ட்டில் சின்ன அமௌண்ட்டு ஒன்று எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஓகே பரவாயில்லன்னு எடுத்தாச்சு. ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு இது கொஞ்சம் கம்மியான டைமண்டில் இருந்துச்சு. சரி அடுத்த ஸ்பின்லேயே 9 டைமண்ட் விழுந்துருமான்னு பார்த்தா 55 நான் என்ன 9 டைமண்ட் கொடுப்பீங்கன்னு பார்த்தா சரி இதில் வந்து வாங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை கம்மியான டைமண்ட்லன்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் பண்ணிடுவேன். இதில் வந்து ஏதாவது ஒன்று வாங்கலாமா அப்படின்னு பார்த்தா எல்லாமே டைமண்ட்டு அந்த ஃபேஸு தான் கைஸ் கம்மியான டைமண்ட்டில் இருக்குது. சரி இதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேஸ் இதை நான் வாங்கிடுவேன் கைஸ். ஏன்னா இது ஃபேஸு தான் கம்மியான டைமண்ட்டுனால ஃபேஸ் இதை வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படியா 9 டைமண்ட் கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறதுக்காக ஸோ கடைசியில் 50% உனக்கு கடைசியில் தான் நமக்கு லக்கே இல்லைன்றதை இப்படி தான் கைஸ் நமக்கு சொல்லுவாங்க. கரினக்கார சதியெல்லாம் அப்படி தான். சரி இதில் வேறு என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா 50% நல்லா எதுவுமே இல்லை. இந்த செருப்பு தான் கம்மியான டைமண்ட்டில் இருக்குது. இருந்தாலும் பட் இது வேண்டாம், நமக்கு செருப்பு வாங்கி வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்லன்ட்டு மறுபடியும் பேஜ் வந்து ஸ்விட்ச் பண்ணிடலாம். இது வந்து செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு பேஜை மாற்றிடுவேன் கைஸ். வேறு பேஜ் போட்டாச்சு. இதில் வந்து எமௌண்ட்டு இது பேக் தான் கைஸ் 50 டைமண்ட்டு கம்மியாக இருக்குது. சரி இதை கூட எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போது மறுபடியும் ஸ்விட்ச் பண்ணி அதில் வந்து நிறையா இருந்துச்சுன்னா மறுபடியும் 9 டைமண்ட் கொடுக்கணும். அதனால் வந்து இது பண்ணி பேக் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் வாங்கி வச்சு அதுக்கடுத்து சரி 9 டைமண்ட் என்ன கருணாகரா நீ என்ன கொடுக்க போகிற 9 டைமண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அதுக்கடுத்து இதில் பார்ப்பேன் கைஸ் 9 டைமண்ட்டுக்கு வாங்குற அளவுக்கு பெர்சென்ட்டாக ஒன்றும் ஒருத்தா எனக்கு தெரியல. ஏன்னா இதில் வந்து ஃபீமேல் பண்டில் மட்டும்தான் கைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹேர் ஸ்டைலும் அந்தளவுக்கு ஒருத்தாவும் தெரியல. அதனால் நம்ம அந்த பேஜை மாற்றிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா இந்த ஃபீமேல் பண்டில் எடுத்து அந்த அளவுக்கு ஃபீமேல் பண்டில் ஒருத்த மாதிரி தெரியல. அதனால் பேஜ் மாற்றியாச்சு கைஸ். இந்த பேஜுக்கு வந்தால் 3 பண்டில் இருக்குது. நமக்கு மேல் பண்டில் 2 இருக்குது. அந்த மேல் பண்டில் 2மே நல்லா தான் இருக்குது. ஆனால் அதில் வந்து அந்த ஒன்று வந்து இதை எலும்புக்கூடு மாதிரி இருக்குது. இது நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. மண்டை வந்து யூஸ் பண்ண மாட்டோம் மோஸ்ட்லி நம்ம அந்த பண்டில் எடுத்தாலும். அதனால் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால தான் இது பின்னாடி அதில் வர பவர்லாம் இருக்குது, எஃபெக்ட்லாம் இருக்குது. கொஞ்சம் நல்லா ஓடுது, எலும்புக்கூட ஓடுற மாதிரி இருக்குது கைஸ். அது வேறு நல்லா தான் இருக்குது. அப்புறம் இது பார்த்தா இது வந்து ஃபுல்லாகவே பேண்ட்லேயும் கலர் வந்து இன்னும் எஃபெக்ட்லாம் பறக்குது, கலர்லாம் அப்படியே பறக்குது. அதனால் இந்த பேண்ட்டும் நல்லா தான் இருக்குது. ஷூவில் எதுவும் எஃபெக்ட் இல்லை, பரவாயில்ல. மண்டை ஹேர் ஸ்டைல் ஓரளவுக்கு தான் இருக்குது கைஸ். பரவாயில்ல, இதையே எடுத்துடலாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டே வந்துச்சு. சரி 9 டைமண்ட்டுக்கு இதையே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துருவேன் கைஸ். எடுத்துகிட்டு இந்த பண்டில் எடுத்தாச்சு. இந்த பண்டிலே எக்யூப் பண்ணிக்கலாம். இந்த பண்டில் எக்யூப் பண்ணி ஒரு மேட்ச் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்யூப் பண்ணி வச்சுருவேன் கைஸ். நம்ம வந்து இந்த மேட்ச்சில் தான் நம்ம லைவ் போடுறோம். லைவில் எடுக்கலாம்னு பார்த்தேன் கைஸ், ஆனால் லைவில் எடுக்க முடியல. அடுத்து சரி இன்னொரு டைம் போடலாம், இது 9 டைமண்ட் கிடச்சா நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். 80% விழுந்துருச்சு. 80% விழுந்துருச்சு. என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறப்போ சரி கன் கிரேட் வாங்கிடலாம். இதில் வந்து ஏதாவது ஒரு M60 வந்து நம்மகிட்ட பர்மனெண்ட்டாக ஒரு கன் கூட இல்லை. அதனால் M60 இதில் வந்து விழுந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுவேன். கடைசியில் பார்த்தா M60 வந்து டேஸில் தான் கொடுப்போம். வச்சது பர்மனெண்ட்டாக ஒரு கன் கூட கொடுக்கல. 10 கிரேட்டில் ஒன்று கூட மட்டும் பர்மனெண்ட் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு இருந்துச்சு. அடுத்தது ஸ்பின் போட்டாச்சு. இதுலேயே அதே மாதிரி ஃபஸ்ட்டு எப்படி விழுந்துச்சோ அதே மாதிரி தான் கைஸ் சொல்லுது. 80 அப்புறம் 70. இதனால் எனக்கு வந்து இதுக்கு மேலே இது எடுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை கைஸ். போதும் இது முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட முடிச்சிடுவேன் கைஸ். லைவில் எடுக்கலான்னு பார்த்தா எடுக்க முடியல கைஸ். சாரி. நம்ம வந்து இன்றைக்கி லைவ் போடுறோம், பார்க்கலாம். நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்.